எஸ்ஐஆர் விவகாரத்துல திமுகவுடைய வழக்கை பணிகளை தொடங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது திமுக பின்னடைவு அப்படின்லாம் எதிர்கட்சிகள் பேசுறாங்க. குறிப்பா முதலமைச்சரோட தொகுதியிலே 20,000 கள்ள ஓட்டுகளை சேர்த்திருக்கிறாங்க. கள்ள ஓட்டுகள் நீக்காம இருக்கிறக்காக தான் எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் சொல்ல, இந்தியாவிலேயே எல்லா கட்சியும் இந்த எஸ்ஐஆர் என்பதை ஒரு மாநிலத்திற்கு தேவைகள் இருந்து மக்களுடைய உணர்வு அறிந்து எதிர்த்து தான் அங்கே வழக்கு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் தெளிவாக சொல்லிட்டார் முதலமைச்சர், எஸ்ஐஆர் என்பதற்கு நான் எதிரிகள் அல்ல. அவர் கரெக்டாக சொல்றார், எஸ்ஐஆர் என்பதற்கு எதிரிகள் அல்ல. ஏன்னா 8 முறை ஏற்கனவே அது மாதிரி வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற்றிருக்கிறது. நேரமும் காலம் தான் முக்கியம். தமிழ்நாட்டில் மழை காலம், இந்த காலம் தமிழ்நாட்டில் எப்பவுமே பெய்யாத மழை, எப்பவுமே நவம்பர் டிசம்பர் தான் மேயும். இது மழை காலம், விவசாயிகள் நிறைஞ்ச மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம். அதனால் இந்த மழை காலன்றது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது என்ன, ஜனவரி மாதம் வந்தாக்கா நமக்கு தெரியும், உங்களுக்கு 10 நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். அதுவும் மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த பகுதியில் அதிகம் உண்டு. ஜல்லிக்கட்டுலாம் அப்போ தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சீர்திருத்தம் என்ற பேரில் உண்மையான வாக்காளர்கள் அவங்க விடுபட்டக்கூடாதுன்றதான் எங்களுடைய நோக்கம், வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன, மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஒன்று தேர்தல் தேதி, இன்னொன்று பொங்கல் விழா, தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது. அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை. இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, அது அடிப்படை. இது எதிர்க்கிறதுக்கு காரணம் இதுதான். இன்னொன்று சொன்னீங்க கொளத்தூரில் அப்படின்னு, அது என்ன ஒரு சென்சஸ் ஆஃபீஸரா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போய் கொளத்தூரில் போய் வீடு வீடாக போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா? அல்ல, அவர் அரசியலில் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக ஏதாவது ஒன்று சொல்லணும். எங்களை பாராட்டியா பேசுவார். ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை எஸ்ஐஆர் இந்த மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா? நாங்கள் எதை சொன்னாலும் சரி, நாங்கள் தொடர்ந்து எதை நல்லது சொன்னாலும் சரி, தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார். ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்தில் காட்டியிருக்கிறார். அதை விட என்னன்னா, என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆரை பொறுத்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்தை சொன்னாங்க, இவர் மட்டும் ஆதரித்து கருத்து கொடுத்தார். அதுக்கு என்ன ஆதரித்து கருத்து சொல்றது என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கம், பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம், அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு. ஆனால் அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒத்து ஊதுறாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அதிமுக நிறைய பேர் வெளியே வரும்போது அவங்க திமுகவோட பி டீம்லாம் எடப்பாடியே சொல்றாரு, அந்த வேலையை தான் திமுக செய்யறாங்களா? குறிப்பா மனோஜ் பாண்டியன் கிட்ட ஓபிஎஸ் வர போறதா சொல்றாங்க. ஏன்னா யார் அங்கிருந்து வெளியே போனாலும் திமுக தான் காரணம், திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி, நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு, ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறைக்கு 3 முறை முதலமைச்சர் இருந்தார், தற்காலிக முதலமைச்சராக இருந்தார். பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியன் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவர் பேரவைத் தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இன்னும் கேட்டால் நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர், உயர்மன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் எப்படி அவருக்கு ஒன்றும் புரியாது? அவர் அரசியலில் திராவிட இயக்க கொள்கையை பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை, தந்தை பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார், அவர் வழியில் இவரும் நிறைவேற்றுறார். வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க இன்றைக்கே திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது, திமுக தான் அதை பாதுகாக்கிறது, அதனால் இந்த கட்சிக்கு வரோம். எடப்பாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், அதனால் அங்கேருந்து வரோம் அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய இதில் எங்கே பி டீம் என்ன, சி டீம் என்ன, ஏ டீம் என்ன, இதில் வர்றவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க, கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட மாநிலத்தை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு, என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவரு, அதெல்லாம் நான் போறேன்னு சொன்னார். அதிமுக இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் முக்கிய அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, திமுக பல 100 ஆண்டுகள் உழைச்சவங்க எல்லாம் எங்க போவாங்க, அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 11 ஆண்டு காலம் உழைத்தவர்கள் தான் எங்களுடைய மூத்த முதலமைச்சர், மூத்த அமைச்சர், பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், முதன்மை செயலாளர் அமைச்சராக இருக்கிற அண்ணன் நேரு அவர்கள் இந்த இயக்கத்தில் பழமையானவர் தான். இன்னும் இங்கே இருக்கிறாரு என் தம்பி நிதித்துறை அமைச்சர், பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த தங்கம் தென்னரசு, அவர் என்ன புதுசாக வந்தவரா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் விமர்சனத்துக்காக ஒரு சிலர் திறமையானவங்க இருக்கிறாங்கன்னா திறமையை பயன்படுத்திக்குவார். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு என்னென்னா
இவர் ஏடிஎம்கேல வந்தவர், டிஎம்கேல வந்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார். அவர்களுக்கு என்ன உரிய மரியாதை தரணுமோ அந்த மரியாதை தருவார். யார் யார் எப்போ பயன்படுத்தணும் அவர் பயன்படுத்துவார். ஒருத்தர் வராரு, ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் வராருன்னு சொன்னாக்கா அவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னால் அவர் பயன்படுத்தி தான் ஆகணும். இப்போ முத்துசாமின்றவர் ஈரோட்டுக்காரர், தந்தை பெரியார் பிரதமரில் அமைதியானவர், எந்த காரியத்தையும் நல்லா செய்யக்கூடியவர். அவர் திமுக இணைகிறாரு, மாவட்டத்தில் இருக்கிறாரு. அவரு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஆண்டு காலம் உழைக்கிறாரு. அவர் திறமையானவர். ஈரோட்டில் அவர் வந்தால் ஈரோட்டினுடைய மாவட்ட வளர்ச்சி உதவுவார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதுன்னா அது பெரிய குற்றம் அது. அதனால் எல்லாருக்கும் யாராருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்துவார்கள் மக்களுக்காக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.